ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மாறனை அரெஸ்ட் பண்ணிட்டு போன விஷயம் தெரிஞ்ச வள்ளி பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் பிள்ளையை விட்டுருங்க அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரை பார்த்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிடுமா அப்படின்னு திட்டுவாங்க. வள்ளி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வீரா வருவாங்க. அதை பார்த்த உடனே வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும் வீரா, வந்து பாரு மாறனை எப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, நீ வந்து சொன்னதான் வந்து வெளியே விடுவேன்னு சொல்கிறாங்க, நீ வந்து சொல்கிறியாம்மா வாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ கான்ஸ்டபிள் வந்து யாருமா இவங்கன்னு வள்ளி கிட்ட கேட்பாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு, மாற என் புள்ள இருக்கல அவனோட பொண்டாட்டி தான் இவ சொன்னால் அவனை கண்டிப்பாக நீங்கள் வெளியே விடுற சொன்னீங்களா, அதுக்காக தான் இவ வந்திருக்கா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே கான்ஸ்டபிள் சரி இவங்கள உள்ளே கூப்பிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வள்ளியை வந்து வீரா கிட்ட நீ சொன்னால் மாறனை வெளியே விட்டுருவாங்க, நீ வந்து சொல்லு அப்படின்னு வந்து கூப்பிட்டு போவாங்க. வீராவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுவாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உன்னோட லைஃபையே வேஸ்ட் பண்ணியிருக்கிறா, நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, அவனை நாங்கள் உள்ளே தூக்கி வச்சு அவன் லைஃபே நாங்கள் ஸ்பாயில் பண்ணிடுறோம், இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வெளியவே விடக்கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா வந்துட்டு சார் நீங்கள் அவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு என்ன பேசுகிற மணி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் என்னம்மா வெளியே விடணும் சொல்கிற, அவன் உன்னோட லைஃபையே வந்து கெடுத்துருக்க, அவனை போய்ட்டு நீ ரிலீஸ் பண்ணணும் சொல்கிறீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. சார் அது எங்கள் குடும்ப பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வாங்க. சரி அப்போ அவர் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க. அதுக்கு வீரா வந்து அவர் ஏதோ தெரியாமல் கோவத்தில் பண்ணிட்டாரு, நீங்கள் மாறனை விட்டுடுங்க அப்படின்னுங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, என் சம்மதத்தோடு தான் தாலி கட்டினார்னு எழுதி கொடுத்துட்டு வேணும்னா அவரை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வீரா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. வள்ளி வந்துட்டு வீராவை பற்றி கெஞ்சிட்டு இருப்பாங்க. வீராவும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன யோசிச்சுட்டு இருக்க, நீ அப்படி எழுதி கொடுக்கலனா அவனை வெளியே விட முடியாது, அது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கிட்ட வீராவும் யோசிப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.